ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னா அது யாரோட தப்பு? மக்கள் அந்த நிலைமைக்கு தள்ளுனவங்க யாரோ, ஆட்சி யாரு பண்ணாங்களோ அவங்கள தானே கேள்வி கேட்கணும். ஆனா இங்க திமுகவை பேசுறதுக்கு துப்பு இல்ல. டிவிகேவுக்கு ஓட்டு போட்ட மக்களை பார்த்து கேவலமானவங்கன்னு சொல்லியிருக்கான் ஒரு ஊபிஸ். இவன மாதிரியே இருக்கணும் போல காலத்துக்கும் 200 ரூபாய் வாங்கிக்கிட்டு. நீங்க சொல்வீங்க உங்க பார்வையில தேர்தலுக்கு அப்பாற்பட்டு விஜய் போன்ற நபர்களுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் அதிர்ச்சி. முதல்ல அதை நம்ம தெளிவுபடுத்தி, அவங்க தாங்க வாக்கு போட்டிருக்காங்க. அதுதான் அது ஒரு கேவலம். அதை தான் நான் சொல்றேன், ரொம்ப ஒரு மோசமான நிலைன்னு. விஜய்க்கு ஓட்டு போடுறது அரசியலுக்கு அப்பாற்பட்ட கேவலமான செயல்னா திமுகவுக்கும் ஓட்டு போட்டது இதே மக்கள் தானே. அப்புறம் எப்படி இப்படிலாம் இவனுங்களால பேச முடியுதோ? அப்புறம் இன்னொரு ஆள் இருக்காரு, திமுகவின் அண்டா செந்தில் அவர்கள். ஐடி ஊழியர்களுக்கு எதிராக பேசினதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. வேலை பார்க்கிற பலரும் தாவேகாவிற்கு சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்து இருப்பான். அந்த சோத்தை சாப்பிடுறான், அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறான்ல, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. மென்பொருள் புரட்சியை தமிழ்நாட்டில் செய்தது கலைஞர்னே வச்சுப்போம். தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிக்கூடம் கட்டினது யாரு? மதிய உணவு திட்டம் முதல் முறை கொண்டு வந்தது யாரு? கல்வி கண் திறந்த காமராசர். அப்போ தமிழ்நாடு மக்களோட லைஃப் லாங் லாயல்ட்டி காங்கிரஸ்க்கு தானே கொடுத்துருக்கணும். எதுக்காக மக்கள் அண்ணாதுரை அவர்களை ஜெயிக்க வைக்கணும்? இல்லாத கலைஞருக்கு நன்றி கடன் செலுத்த நாங்க ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி எல்லாம் சிஎம் ஆக்கி அழகு பார்க்கணுமா? நாங்கெல்லாம் அரசியல்வாதிகள் ஆகணும்னு ஆசைப்படக்கூடாதா? கோபாலபுரம் குடும்பம் மட்டும்தான் இருக்கணுமான்னு நான் கேட்கல, டிவிகே உமன் விங் கேட்டிருக்கு. இப்பவே திமுகவோட தோல்வி உறுதியாகிருச்சு போல. அதான் மாத்தி மாத்தி இந்த கொத்தடிமைகள் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. நீ உண்மையிலேயே சோறு தான் திங்கீரியான்னு சோசியல் மீடியாவில் மக்கள் பேசிக்கிறாங்க. ஏதோ நான் சொல்றேன்னு நினைச்சிடாதீங்கண்டா. தேர்தல் சமயத்துல மக்கள் ஆங்காங்கே எங்க தெருவுக்கு இந்த கட்சி பணம் கொடுக்கல, அந்த கட்சி கொடுக்கலன்னு போராட்டம் நடத்தும் அளவுக்கு தமிழகத்தின் நிலைய படுகொழிக்குள் தள்ளி இருக்கிறார்கள் திமுகவும் அதிமுகவும். சிறை தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு குற்ற செயலுக்கு மக்கள் தெருவில் போராட்டம் செய்கிறார்கள். தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்குது. இந்தியாவில் வேறு எங்குமே நடக்காத அவமானகரமான செயல் இது. இப்படி தெருவுக்கு வந்து ஓட்டுக்கு பணம் கேட்கும் மக்கள் மீது தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனா அவர்கள் பணம் கொடுக்கும் அரசியல் கட்சிகளே ஒன்றும் செய்வதில்லையே. திமுக வேட்பாளரின் உதவியாளர் வீட்டிலிருந்து பணம் கைப்பற்றப்பட்ட பிறகும் கூட தேர்தலை ரத்து செய்யவில்லையே. அதிமுக வேட்பாளர் தன்னுடைய கூட்டாளிகளுடன் அமர்ந்து மக்களுக்கு எப்படி பணம் கொடுக்க வேண்டும் என்று ஆலோசனை நடத்தி பணத்தை பிரித்து கொடுத்த வீடியோ வெளியான பிறகும் கூட தேர்தலை நிறுத்தவில்லை. யாருக்காக இந்த தேர்தல் ஆணையம் செயல்படுகிறதுன்னு அறப்போர் இயக்கம் தொடர்ந்து சொல்லிட்டு வருது. ஆனா இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் தேர்தல் ஆணையம் எடுத்த பாடு இல்லை. சீர்காழி தொகுதியில ஏவிசி காலேஜ் ரூம்ல இருந்த 3 மணி நேர சிசிடிவி ஃபுட்டேஜ் காணோம். நேர்ல போய் கேட்டாலும் பதில் இல்ல. கலெக்டர் போன் ஸ்விட்ச் ஆஃப். அதிகாரிங்க தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆர்மி இருக்கு, போலீஸ் இருக்கு, அப்புறம் எப்படி ஃபுட்டேஜ் காணாம போகும்? அந்த 3 மணி நேரத்துல என்ன நடந்துச்சு? 234 தொகுதியிலும் இல்லாத மர்மம் சீர்காழி மாவட்டத்துல மட்டும் ஏன்னு தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்டிருக்காங்க. இதை ஏன் டைம் அதுக்குள்ள மாத்திட்டு, இந்த கேமராவை மாத்திட்டு அந்த டைமை எப்படி ஏன் மாத்தினா? நான் எடுக்கும் போது டைம் 17 சொல்லிச்சு. 3 மணி நேரம் ஆட்டோமேட்டிக்கா மாறிட்டா. அப்ப 3 மணி நேரம் என்ன நடந்தது? என்ன பண்ணீங்க 3 மணி நேரம்? சீர்காழி தொகுதியை 3 மணி நேரம் நீங்க என்ன பண்ணீங்க? ஏங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் இப்ப கண்ணால வந்து பார்த்தேன்னா 17, 20 இருந்தது. அதெல்லாம் விட்டுருங்க. நான் வந்து பார்க்கும்போது 17, 20 இருந்ததுங்க. உண்மை நடந்தது, அதை சொல்லுங்க. இல்ல மத்த கேமரா டைமிங் கரெக்டா இருக்கு, இந்த கேமரா மட்டும் எப்படி சேஞ்ச் ஆனிச்சு? கேமரா மட்டும் இப்ப நான் ஒரு 10 நிமிஷம் வந்து நிக்கிறேன். இந்த கேமரா மட்டும் எப்படி உங்களுக்கு மாறுது? பாக்கி 4 கேமரா மட்டும் எப்படி இருந்தது? அதுக்கு எதுக்கு கேமரா? அதுக்கு எதுக்கு நாங்க? அதுக்கு எதுக்கு போலீஸ்? எதுக்கு? உங்க ஓனர் யாருங்க? கூப்பிடுங்க. உங்க ஓனர் யாரு? கூப்பிடுங்க. இங்க உள்ளவங்க யாரு? உங்களுக்கு இன்சார்ஜ் யாரு? அப்புறம் என்ன நான் வந்து கேட்டுட்டு இருக்கும் போது அந்த கேமரா மாத்திட்டு திரும்பி அதை எப்படி மாத்தினீங்க? மேடம் நீங்களே கேளுங்க மேடம். எல்லாருமே போட்டோ எடுத்துருக்கோம் மேடம். எல்லாருமே வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் மேடம். நாங்க மாத்தி வைக்கிறாரு. ஏன் 3 மணி நேரம் என்ன பண்ணாரு? ஆதவ் அர்ஜுன் கிட்ட மீடியா விஜய் ஆஸ்திரேலியா போறாருன்னு சொல்றாங்கன்னு கேட்டதுக்கு சர்க்காசமா ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஆஸ்திரேலியாவில் நாளைக்கு 3 கிளம்ப போறாரு. திமுக தான் வந்து ராக்கெட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரூமர்ஸ்லாம் வந்து பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இத்தனை நாள் 1 வருஷமா டிஎம்கே கவர்மெண்ட்ல தான் ரூமர்ஸை வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. இப்பதான் கவர்மெண்ட் முடிஞ்சிருச்சு. சோ மக்களே, தோல்வி பயத்துல இந்த திமுக ஆதரவாளர்கள் வன்மத்தை மக்கள் மீது காட்டுறத பத்தியும், தேர்தல் ஆணையம் எந்த அநீதி நடந்தாலும் கண்டுக்கிறாதத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.